வந்துடுறா 22 ஓப்பனிங்களா? என்ன பண்றது கண்டிப்பா வந்துடுறேன். சரிடா வந்துடுறேன். ஒரே நிமிஷம் கூப்பிட்றேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ சோகமாக போகிறீங்க? என்ன ப்ரோ வாழ்க்கையே வெறுத்து போச்சு ப்ரோ. வீட்டில் ஒரே பிரச்சனை ப்ரோ. 2 வீலர் எடுத்து கொடுக்குன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு கார் எடுக்கணும்னு தோணுது, ஆனால் வீட்டில் 2 வீலர் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது ப்ரோ? இதுக்கே ப்ரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம மேலே காசு வாங்க ப்ரோ. கார் வாங்கினா பைக் ஃப்ரீ. என்ன சொல்றீங்க ப்ரோ? வாங்க ப்ரோ, கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணுங்க. இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது ஹோல்சேல் வண்டி, 2 ஓனர், 295ங்கண்ணா. ஆனால் இந்த வண்டியா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 2011ங்கண்ணா. இது 3 ரூபா பட்ஜெட்டுங்கண்ணா. இந்த ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்கண்ணா. 2 ஓனர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 295. இருக்கிற கண்டிஷன் கொடுத்தா 165ங்கண்ணா. ஃபுல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தா 195ங்கண்ணா. வெரி ஃபைனல். ஓகே. ஆர்டி 800ங்கண்ணா. 2006 மாடல், 2 ஓனர். இது பார்த்தீங்கன்னா 78 ரூபாங்கண்ணா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ராங்கண்ணா. 2012 சிங்கிள் ஓனருங்கண்ணா. ஓகே. இது 210ங்கண்ணா. 210 கொடுத்துடலாம். 2011ங்கண்ணா. ஃபோர்டு ஃபியோ. ஓகே. இது 165 கொடுத்துடலாங்கண்ணா. ப்ரோ காரை காமிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு 2 வீலர் தானே கேட்டேன். 2 வீலர் எப்படி நான் வாங்குறது? வாங்கும்பா, அதுக்கு தான் நான் காமிக்கிறேன். அதுக்கு கூட்டு போறீங்களா? ஆமாங்க. என்ன வண்டி ப்ரோ இது? ஜூபிட்டருங்க, டிவிஎஸ் ஜூபிட்டருங்க. ஓகே ப்ரோ. இந்த வண்டி செல் கண்டிஷனோட இருக்குது. இந்த வண்டி தான் 5 காரில் ஏதோ ஒரு கார் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு. அது எப்படி ப்ரோ நான் ஒரு கார் வாங்கினா இந்த வண்டி எனக்கு கிடைக்கும்? நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா 22/3/2026 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுதுங்க. ஓகே. ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த குழுக்கள் ஆஃபர் விடுறோம். நீங்கள் வாங்குற 5ல் ஏதோ ஒரு கார் உங்கள் பேர் குழுக்கள் போடுவோம். சரி. அந்த 5 பேர் குழுக்கள் போட்டு நம்ம அந்த 22ஆம் தேதியிலேருந்து 10 நாளைக்குள்ள அந்த டேட் நாங்கள் சொல்லிடுவோம் உங்களுக்கு. அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் பேர் விழுந்துச்சுன்னா அந்த டேட்டுக்குள்ளே கார் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 5 பேர்த்தையும் ஓனர் வர சொல்லி இந்த குழுக்கள் போட்டு உங்க பேர் விழுந்துச்சுன்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டியை. ஓ, அந்த 5 கார்ல 5 காருமே உங்களுக்கு சேல் ஆகணும். அதுல என் பேர் கண்டிப்பா வரும். அதுல குழுக்களுமே தேர்ந்தெடுப்பீங்க. ஆமாங்க. உங்க அதே கான்செப்ட்டுங்களா? ஆமா ஆமாங்க ப்ரோ. அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 காருமே சேல் ஆகல, 2 கார் தான் 3 கார் சேல் ஆகுன்னா அப்ப நான் ஏமாத்திட்டு தான் நான் போகணும். நீங்க ஏமாறவே வேண்டாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன். என்னன்னு கேளுங்க. அடுத்து நீங்க கார் எடுக்க வரும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெஃபர் பண்ணீங்கன்னா அது மூலம் கேஷ் ஆஃபர் 10 ரூபா நான் கொடுத்துறேன். இந்த சீட்டை காமிச்சா போதும். ஓ, யாருக்கா கார் எடுக்க கொடுக்கும் போது நான் ரெஃபர் பண்ணா அந்த 10,000 கேஷ் ஆஃபர் எனக்கு கொடுக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா கொடுத்துருங்க. அது நீங்க வந்து ஸ்டார்டிங் காமிக்கிற எனக்கு அவசியம் இல்லை. நீங்க வண்டி ரேட்டை முடிச்சு டெலிவரி எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட தான் வண்டி வாங்கியிருக்கேன், இந்த ஆஃபர் எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் காமிங்க. அதுல இருந்து 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லவே வேண்டாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ஆஃபர் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. எனக்கு கண்ணை திறந்துட்டீங்க. நான் கார் எடுத்துக்கிறேன். பிளஸ் எனக்கு லக் இருந்துச்சு இந்த 2 வீலர் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. நம்ம கடை ஷாப் ஓப்பன் பண்ணுது. நீங்க எல்லாரும் வாங்க. முடிஞ்சளவுக்கு விசிட் பண்ணி வண்டியை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு கண்டிப்பா எடுத்து ஓட்டுவீங்க. இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பா.